அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாகர்கோவிலுடைய பைபாஸ் லைனை பற்றின அப்டேட் தான் பண்ண இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே பணிகள் நடக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த வளைவான பகுதியில் பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். பழையாறு பிரிட்ஜில் ஏற்கனவே தனியாக ஒரு பாலம் கட்டிட்டாங்க. இந்த பைபாஸ் லைன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. சரக்கு போக்குவரத்தை நாகர்கோவில் சந்திப்புக்கு போகாமல் நேரடியாக திருவனந்தபுரம் திருநெல்வேலி வழியாக அப்படி மாற்றி விட முடியும். ஸோ அதுக்கு இந்த பைபாஸ் லைன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற பைபாஸ் லைன் குறைவான நீளம் கொண்டது தான். அதனால தான் கூடுதலான நீளத்தோட இந்த 2வது லைனை அமைச்சிட்ருக்காங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருநெல்வேலியிலேருந்து ஒரு வண்டி நாகர்கோவிலுக்கு வருதுன்னா, நாகர்கோவிலில் அடைஞ்ச பிறகு தான் பின்னாடி வர வண்டி, அதாவது முன்னாடி ஸ்டேஷன் ஆரல்வாய்மொழியிலேருந்து நாகர்கோவில் சந்திப்புக்கு வந்த பிறகு தான் அடுத்த பின்னாடி வர வண்டிக்கு சிக்னல் கிடைக்கும். இது நாகர்கோவில் சந்திப்புக்கு உள்ளே போகாமல் பைபாஸ் லைனில் திரும்பிடுறதுனால இந்த பெட்டி முழுமையாக இங்கே நிறுத்தப்படணும். ஸோ அதுக்காக, ஏன்னா எதிர்காலத்தில் சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப நீளமான பெட்டிகள் கொண்டதாக இருக்கும். அதனால தான் இந்த ட்ராக்கை இங்கேருந்து அமைக்க தொடங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் வரும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு நீளமாக இந்த வளைவை உருவாக்குறாங்க. அந்த கூட்ஸ் ட்ரெயின் ஒரு வேளை இங்கே நின்ற பிறகு தான் ஆரல்வாய்மொழியிலேருந்து வர வண்டிக்கு சிக்னல் கிடைக்கும். அதே நேரத்தில் நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் போகிற வண்டி நாகர்கோவில் டவுனை கடந்து போன பிறகு தான் இதுக்கு சிக்னல் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த நிறுத்தி வைக்கிறதுக்காக இந்த ட்ராக்கை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா பல கட்டங்களில் கடந்து வந்திருக்கு. ஏன்னா ஆற்று பகுதி பழையாறு பக்கத்தில் இருந்தோடனே பேஸ்மெண்ட்டை நல்லபடியாக அதுக்கான மண் நிறைக்கிறது, அதுக்கப்புறம் அதை வலுப்படுத்துறது, இந்த ஓகைச்சி லைன்ஸ் அமைக்கிறதுன்னு சொல்லி நிறையா பணிகள் இது வரைக்கும் நடந்து வந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓகைச்சி இங்கே வரைக்கும் அந்த ஓகைச்சியோட போல்ஸ் நட்டியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீப்பரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அடிக்கிட்டாங்க. ஆனால் இன்னும் அதுக்கான பணிகள் தொடங்கப்படலை. பட் இது ஓகைச்சியோட வயரை இழுத்த பிறகு தான் ஸ்லீப்பர் அடுக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக இப்படியே இருக்குதுன்னு நம்ம பார்வைக்கு இருந்தாலும் நிறையா பணிகள் நடைபெற்றிருக்கு. பாலங்களை, அந்த பழையாறுடைய பாலத்தை வலுப்படுத்துறது, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வயல்வெளிகளில் சைடு சுவர் அமைக்கிறது, இந்த பழையாறில் ஒரு வேளை அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அதை தடுக்கிற விதமாக தடுப்பு சுவர், இது எல்லாமே பணிகளும் நடைபெற்று வந்திருக்கு. படிப்படியாக இந்த வேலையிலையும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. முழுமையாக முடிவு பெறணும் அப்படிங்கும்போது எல்லா பணிகளும் முடிவு பெற்றிருக்கணும். ஏன்னா நாகர்கோவிலுடைய அந்த பக்கம் லைன் ஏற்கனவே இந்த மேப்பில் காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த 3 ட்ரையாங்கிளும் முடியும் போது தான் கண்டிப்பாக இது எல்லாமே பயன்பாட்டுக்கு வரும். இந்த பணிகளில் ஓரளவுக்கு சீரான முன்னேற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.